ஃப்ரெண்ட்ஸ் சின்னமரமுத்து சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தமிழ் செல்வி வயத்துல ரெட்ட குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுல இருந்தே அங்க ரொம்பவே சந்தோஷமா தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தாவுமே தமிழ் செல்வி வயத்துல ரெட்ட குழந்தை இருக்கிறத விஷயத்த யாருக்கிட்டுமே சொல்லாத அப்படின்ற மாதிரியுமே எங்க அப்பத்தா வந்து இங்க சேதுகிட்டுமே சொல்லியிருப்பாங்க. சேதுவும் யாருக்கிட்டுமே சொல்லாம இருக்க முடியல. ஆனா அப்பத்தா சொல்லியிருக்காங்க. அப்பத்தா சொன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சியுமே வச்சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே ஹாஸ்பிட்டல்ல செக்அப் முடிச்சியுமே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டு இருக்க பார்த்த சேதுவுமே தமிழ் எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே இங்க சேதுவுமே தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டதும் இங்க தமிழுமே ஏங்க நீங்கள் என்கிட்ட என் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசம் உண்மையா இல்லை நீங்கள் பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி சேதுவை பார்த்து கேட்டுடுறாங்க. சேது உடனே அங்கே வருத்தமாகவும் என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சாகர வரைக்கும் உன் மேலே வச்சு இருக்க பாசத்தை நான் மறக்கவே மாட்டேன், உன்னை நான் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துப்பேன், அது நான் உயிரை நினைக்கிற எங்கள் அப்பா மேலே சத்தியமா அப்படின்ற மாதிரியுமே அங்கே சேது சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தமிழுக்குமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே சேதுவை கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு இது போதுங்க, உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை தான், ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை என் மனசில் ரொம்பவே வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தை எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி சொன்னதுமே சேதுவும் சரி தமிழ், நீ இதுக்கு மேலே இது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, உன் மேலே நான் எப்போவுமே அன்பாக தான் இருப்பேன், ஏன்னா இதுக்கு மேலே நீ இது மாதிரி ஒரு கொஷினவே என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட சேதுவுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சேதுவும் சரி தமிழ், உனக்கு கூடிய சீக்கிரம் வளகாப்பு வைக்கணும், உனக்கு வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாசமாக போயிடுச்சு, இதுக்கு மேலேயுமே நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி கிட்டேயுமே சேது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜகமும் வெளியில உக்காந்துக்கிட்டு அங்க அப்பத்தா ஈஸ்வரி சாபுத்ரி தாமரன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராசாங்கமும் ஒன்று சொல்றாங்க. அந்த சொல்ற விஷயம் என்ன ராசாங்கம் அப்படின்ற மாதிரியுமே இங்க அப்பத்தா கேட்க உடனே இங்க ராசாங்கமும் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இங்க தமிழ் செல்விக்கு வளகாப்பு வைக்க போறோம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் எல்லாம் பார்த்துக்கோ சேது அப்படின்ற மாதிரியுமே சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்கிற வேலை என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ராசாங்கமும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராசாங்கத்துக்கு தெரிஞ்சதுலேருந்தே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கும் மேலே இங்கே அப்பத்தா ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் இங்கே சேதுக்கு இந்த ரெட்டு குழந்தை விஷயம் அங்கே சேது எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் தான் உட்காந்து இருக்காங்க. அதுவும் மிஞ்சி இங்கே அப்பத்தாக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அது ஒரு விஷயம் மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு, அந்த விஷயமும் இங்கே சேதுக்கிட்ட சொல்லி அதை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க, ஆனால் சேது சொல்லிடுவானோ அப்படின்ற ஒரு பதட்டத்துலையுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா. அதுக்கப்புறம் இங்கே மோகனாவுமே அங்கே சேது வந்து எங்கிட்ட அம்மான்னு சொல்லிட்டு பேசுனதை நினச்சி இங்கே மோகனாவுமே ரொம்பவே சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர்லேயுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாவித்திரியும் தாமரையுமே நின்றுக்கிட்டு அம்மா அங்கே தமிழ்ச்செல்வியே அங்கே விவகாரத்து விஷயத்தில் வாபஸ் வாங்கினதுலேருந்து தமிழ்ச்செல்விக்கு நல்லதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அம்மா அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே சாவித்திரியும் தாமரையும் யோசிச்சு இருக்க. அதுக்கப்புறம் அங்கே ஈஸ்வரியும் சித்ரா உடனே இங்க அம்மா இங்க இந்த ஒரு வளகாப்பு விஷயத்த நம்ம நடத்தவே விடக்கூடாது, அவங்கள எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம தடுத்தே ஆகணும், சேது எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடாது, இங்க போஸோட வாழ்க்கையை கெடுத்ததே அவன் தான் அப்படின்ற மாதிரியுமே இப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட இங்க சித்ராவுமே சொல்றாங்க. உடனே ஈஸ்வரியும் சித்ரா, நான் இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா போஸோட வாழ்க்கை இப்படி நாசமாக இருக்குன்னா அதுக்கு காரணமும் தமிழ்ச்செல்வியும் சேது மட்டும்தான், அந்த விஷயத்த சேது வந்து அங்கே சொல்லாமல் இருந்திருந்தானா இப்போ சேது ரொம்பவே சந்தோஷமாக இப்போ வாழ்ந்துட்டு இருந்திருப்பான், இதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிட்டுறாங்க. அவங்க எப்படி இந்த வளகாப்பை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே ஈஸ்வரிக்குமே ஒரு ஐடியாவுமே தோணுது, அந்த மலை கிராமத்தில் அந்த ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு பேசாமல் இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவையுமே அமுச்சு விட்டு நம்ம அங்கேயே அவங்களோட கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரியை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம அவங்கள எப்படி அங்கே போக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்கத்துக்கிட்ட நம்ம சொன்னால் இந்த விஷயத்த அங்கே சேதுக்கிட்டேயுமே தமிழ்ச்செல்விகிட்டையும் போயிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் அது மாமா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க, தமிழ்
தமிழ்ச்செல்வியும் சேது கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயுமே அந்த கேஸையுமே வாபஸ் வாங்கிட்டா. அங்கே மலை கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போய் வேண்டுனா எல்லாமே நல்ல காரியமாகவும் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள 2 பேரையுமே போயிட்டு வர சொல்கிறீங்களா மாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, உடனே ராஜாங்கமும் சரியாக சொன்ன ஈஸ்வரி, நான் சொல்கிறேன், அவங்க இங்கே அந்த வளகாப்பு விஷயத்துக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள நான் போயிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கமும் சரின்னு சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதும் இங்கே ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கீழே வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே ராஜாங்கம் வந்து தமிழ்ச்செல்வி சேதுவை கூப்பிட்டு, சேது எங்கே பாருப்பா, அங்கே மலை கிராமத்தில் அங்கே ஒரு கோயில் இருக்கான், அந்த கோயிலில் நீ போய் அங்கே இருக்கிற சாமியை நீ வழிபட்டு வந்தனா நல்லதாகவே நடக்கும், நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுக்கு அந்த சாமியோட அருள் இருக்கணும், நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராசாங்கம் சொல்லிட்டுறாங்க. ராசாங்கம் சொன்னதை கேட்டதும் இங்கே சேதுவும் சரிங்கப்பா, நான் அங்கே போயிட்டு இது பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வேலையை நான் வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி முன்னாடியே இங்கே சேதுவும் இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டையுமே கேட்குறாங்க ராசாங்கமும், என்ன தமிழ் இதுக்கு ஓகேவா, நீங்கள் அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் சொல்லிட்டுறாங்க. ராஜாங்கம் சொன்னதை கேட்டு தமிழ்ச்செல்வியும், மாமா சரிங்க மாமா, நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அங்கே போயிட்டு வந்துடுறோம் மாமா அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வியும் ஓகே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நின்றுக்கிட்டு நம்ம போட்ட பிளானில் எல்லாமே ஓகேவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே சாவித்ரி தாமரை லைஃப்லேயும் நம்ம ஒரு இடியை இறக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ அங்கே அந்த மலைக்கு போகும்போது தமிழ்ச்செல்வி உயிரோடையே இருக்கக்கூடாது, அங்கே நம்ம ஆள் வச்சு அங்கேயே அவங்களோட கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இப்போவே சொல்லுங்கம்மா, அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, அவங்க போகிறதுக்குள்ளே அவங்க ரெடியாக அங்கே நிற்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சித்ரா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. ஈஸ்வரியும் அந்த அடியாளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அங்கே 2 பேர் வருவாங்க, ஒயிட் கலர் காரு, அது TN 83 நினைக்கிறேன், அந்த நம்பரில் வர காரை பிடிச்சி அதில் வர தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் கடத்தி அங்கேயே அவளோட உயிரை எடுத்துருங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே அடியாளுக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அந்த அடியாளுமே சரிங்கம்மா, நான் இதை கரெக்டாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரியுமே வந்துடுறாங்க. இங்கே சாவித்திரியும் தாமரையும் நின்றுக்கிட்டு இவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் அந்த மலை கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டார் சொல்லி அங்கே ராசங்கத்துக்கிட்ட சொன்னது. இவங்க என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் என்ன பண்ணாலுமே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. இது எது பண்ணாலுமே நம்மளுக்கு சந்தோஷம்தான், நம்ம இதில் இன்வால்வ்மே ஆகலை, நம்ம நினச்ச காரியமே நடக்குது, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு அதுவே ஓகே அப்படின்னு மாதிரியுமே இங்கே சாவித்திரியும் தாமரையுமே யோசிச்சுக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே மோகனா கிட்ட, மோகனா எப்படியோ ஒரு வழியாக சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, இதுக்கு மேலே அவங்கள தனியாகவே பிரிய விடக்கூடாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் மோகனா, அவங்கள பார்க்குற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அதே மாதிரி தமிழ்ச்செல்வியும் சேது கூட சந்தோஷமாக சிரித்து பழகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தாவும் மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மோகனாவும் ஆமங்கத்தை, ஏன்னா எத்தனை வருஷமாக அவங்க பிரிஞ்சுட்டு இருந்தாங்க, இதுக்கு மேலேயுமே அவங்க இது மாதிரி இருக்கக்கூடாது, நார்மலான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மோகனாவுமே சொல்லிடுறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்த விஷயம் இங்கே தனத்துக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், ஏன்னா அவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க, நம்ம அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இங்கே தனத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.